2 ரயில் பாட்டி ஹெட்லைன்லேயே சீமான் கட்சியின் ரயில் மறியல் ஹெட்லைன்லேயே ஃபோட்டோவோட வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. தமிழ்நாடு முழுக்க பெரிய இஷ்யூ ஆச்சு. வில்லிவாக்கத்தில் நான் ட்ரெயினை நிப்பாட்டுறேன்னு நாங்கள் பெட்டியில் ஏறிட்டோம். கரெக்டாக பெரம்பூர் லோகோ பெரம்பூர் கேரேஜ் வரும்போது சங்கிலி பிடிச்சி இழுத்துட்டோம். அது வில்லிவாக்கெலாம் போய் நிற்கும். ஆனால் அந்த போலீஸ் என்ன பண்ணுறான், ரயில்வே போலீஸ் இந்த நிற்காது, நீங்கள் இருந்தீங்கன்னா தேவையில்லாத இஷ்யூ ஆடுன்றான். அனிதா மரணத்துக்கு வந்து ரயில் மறியல் பண்ணோம். அதுதான் வந்து பெரிய செய்தி. பெரம்பூர் ரயில் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம். பெரம்பூர் ரயிலில் இந்த பக்கமும் வழி இருக்கும், இந்த பக்கமும் வழி இருக்கும். 2 பக்கமும் அந்த பக்கம் போலீஸ் போட்டான். அப்போ கருப்பு சட்டை யாரெல்லாம் போட்டு வராங்க எல்லாரும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் டிவி சேனல் சொல்லிட்டோம். எல்லாம் டிவி சேனல் லைவ்ல நிற்குது. எங்களை வந்து போலீஸ் கைது பண்ண வரான். நீ யாரு கேட்டோம். நான் கான்ஸ்டபிள்னா. அண்டா 2 ரயில நிப்பாட்டுனா கான்ஸ்டபிள் பெரிய அதிகாரி கூப்பிடுவான். இன்ஸ்பெக்டர் வராரு. பா வாப்பா நான் இன்ஸ்பெக்டர்ப்பா, எங்களை டிசி வந்து அரெஸ்ட் பண்ணதான் அரெஸ்ட் ஆகும். 2 ரயில நிப்பாட்டிக்கிறோம். இந்தியா ஒரு நாடா, ஐபிஎல் ஒரு கேடா, எல்லாம் கோஷம் போட ஆரம்பிக்கிறோம். கோஷம் கேட்குது. அதுக்கப்புறம் காலில் இருந்த செருப்பு ஷூ தூக்கி அதிகமாக அந்த செருப்பு மைதானத்துள்ள போகுது. அதுதான் செய்தியாக இருக்குது. இப்போ விராட் கோலியும் டூப்ளேஸோ ஒத்துக்கிறாங்க. அவன் அந்த ஷூவை கையில் எடுக்கிறான். இந்த செய்தி சர்வதேச செய்தியாக மாறுது. முன்னாடி சட்டெல்லாம் விட்டு போவாங்க. சட்டெல்லாம் முன்னாடி சட்டை எடுத்துன்னு வருவான். ஆமாம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஊடகம் இருந்தாங்களே பத்திரிகையாளர், அவங்களே எல்லாருமே கோஷம் எழுப்பிட்டாங்க. எல்லாம் பத்திரிகாட்சியில் எல்லாம் வாழ்த்துக்கள் மீடியாக்காரன் கத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி திரும்ப நீளமா படிச்சுக்கிறேன். நான் பிஏ முடிச்சுக்கிறேன். பிஏ முடிச்சுக்கிறியா? ஏண்டா பட்டதாரி போன வீட்டில் வச்சு நீ எது நடத்துன்னு வேட்பாளர் நீ நிற்கிறதா நம்ம ஆடினார். நான் என்ன நல்லா கேட்டுக்கிறேன் நில்லுன்னு. எனக்கு தேவையில்ல, நீ தான் போயிட்டு என்ன கூட்டு போறேன் அண்ணாடி சொன்னோன்னே நான் நிற்கிறேன் நான். அது சரி. ஒரு நிதியோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்களே, அது கொடுத்தது யாரு கொடுத்த? நீ கட்சி கொடுத்த. கட்சின்றது யார்? உன் தாய். நீ நேசிச்சுனா உனக்கு தாய், நீ காதலிச்சுனா உனக்கு காதலி, நீ கட்டிக்கினா மனைவி. எனக்கு நான் அது போய் நான் உதவி பண்ணேன்னு ஓட்டு போடுன்னு கேட்குறது ரொம்ப கேவலமான பிரிவு. அது அதிமுக திமுக தான் செய்யும். நான் செய்ய மாட்டேன், நாங்கள் செய்ய மாட்டோம். மக்களின் பிரச்சனைக்கு, இந்த மண்ணுக்கான பிரச்சனைக்கு ஐநாரும் போராடிக்கிறான்ல, அந்த வரலாற்றில் எனக்கு ஓரமாக அந்த கடைசி பக்கத்தில் அந்த கடைசி ஏதாச்சும் அவன் பேருக்கு வந்து பதியாதான். ஐபிஎல் போராட்டம் தான் பெரிய அது. அதுல தானே பேரு ஐபிஎல் ஐஎன்ஆர்னு வந்து அந்த போராட்டம் வந்து ஒட்டுமொத்த உலகமே அதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த போராட்டம் நிறைய போராட்டத்தை நான் தான் முன்னெடுத்துக்கிறேன். பெரம்பூர் ரயில் மொழி அந்த பல்லமராஜன் ஒருத்தர் வந்து ஒரு பேட்டி தரான், எழுத முடியாதா. அந்த பெரம்பூர் ரயில் மறியத்தை நான் தான் முன்னெடுத்தேன். அதே மாதிரி வந்து ஆந்திராக்காரன் காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டும் போது ஆந்திரா கிளப் போராட்டம், முற்றுகை போராட்டம் நான் தான் முன்னெடுத்தேன். எல்லாமே பிளான் நான் சொல்லுவேன். எல்லாரும் வருவாங்க. எல்லாம் இப்போ சென்னையில் இருக்கிற வட சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் எல்லாரும் வருவாங்க. அப்போ அந்த ஆந்திரா கிளப் முற்றுகை போராட்டம், நிறைய போராட்டத்தை வந்து நம்ம ஆரம்பிப்பேன். எல்லாம் கூட வந்து ஒத்துழைப்பாங்க. ஒரு 2 ரயில் மறியல் வந்து 3 ரயில் மறியல் பண்ணோம் பெரம்பூரில். அப்போ அந்த இது ஈஸ்வரர், அப்போ நம்ம அந்த பல்லமராஜ் ரயில் மறியல் பண்ணும்போது 2 ரயில் மறிக்கணும். அப்போ காஞ்சிராஜன் இங்கேருந்து எல்லாம் வந்துடுவாங்க. பெரிய 2 ரயில் பாட்டி ஹெட்லைன்லேயே சீமான் கட்சியின் ரயில் மறியல் ஹெட்லைன்லேயே ஃபோட்டோவோட வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. தமிழ்நாடு முழுக்க பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா இன்னொரு ரயில் மறியல் வந்து சொல்ல மறந்துட்டேன். ராஜபக்ச வந்து திருப்பதிக்கு வரான். அந்த அதை வந்து நம்ம வந்து கண்டனத்தை பதிவு பண்ணணும்னு சொல்கிறோம். மதிமுக வந்து அவங்க திருப்பதிக்கே போகிறாங்க. ஏதோ ஒரு அவங்க போகிறாங்க. அப்போ நம்ம எதனா பண்ணணும்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை திருப்பதி ரயிலை நிப்பாட்டிடலாம், ஒரு அலைன்ஸ் வரும்னு சொல்லிட்டு போனோம். அன்பு தென்னரசு தலைமை அன்பு தென்னரசு வந்து என்ன பண்ணுறாரு, வாகைவேந்தன் வில்லிவாக்கத்தில் ரயிலை நிப்பாட்டலான்றாங்க. ஆனால் அந்த வில்லிவாக்கத்தில் அந்த ரயில் நிற்காது. ரயில் நிற்காது. நான் என்ன பண்ணுறேன், 10 பேரை ரயிலில் சென்ட்ரலில் ஏறினேன். சரி நீங்கள் அங்கே இருங்க, வில்லிவாக்கத்தில் நான் ட்ரெயினை நிப்பாட்டுறேன்னு நாங்கள் பெட்டியில் ஏறிட்டோம். பெட்டியில் ஏறிட்டு கரெக்டாக பெரம்பூர் லோகோ பெரம்பூர் கேரேஜ் வரும்போது சங்கிலி பிடிச்சி இழுத்துட்டோம். அது வில்லிவாக்கெலாம் போய் நிற்கும். ஆனால் அந்த போலீஸ் என்ன பண்ணுறான், ரயில்வே போலீஸ் இந்த நிற்காது, நீங்கள் இருந்தீங்கன்னா தேவையில்லாத இஷ்யூ ஆடுன்றான். கரெக்டாக நாங்கள் இழுத்துட்டோம். ட்ரெயினுக்குள்ளே ஏதோ இஷ்யூ தெரிஞ்சிச்சு, பெரிய இஷ்யூ ஆகுது. ட்ரெயின் போய் ஸ்லோவாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த இருந்த கார்டு என்ன பண்ணுறான், பச்சை லைட் அடிக்கிறான். அச்சப்பறம் என்ன பண்ணுறான், அந்த சவுண்ட் அதிகப்படுத்துறான். வான்னு அடித்து
ஆட்டணும்னா நம்ம ஆளுங்க எல்லாம் மேலே ஏறிட்டாங்க. ஏறின பிறகு என்ன ஆச்சுன்னா எந்த ஸ்டேஷன்லையும் நிற்கல. இது இன்னொரு ஸ்டேஷனில் நிற்கணும்னு நிற்கவே இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா எங்களை திருவள்ளூரில் எங்களை வந்து பிடிச்சி தர மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா, அங்கே எஸ்கார்டு போலீஸ் வந்துட்டான். நம்ம மாட்டிக்கின பொழுது எப்பா திருவள்ளூர் ஜெயிலாம் நம்ம தாங்காது இப்படின்னா இந்த ஊரில் தாங்கலான்ட்டு அண்ணனூர் கிட்ட போகிறப்ப ட்ரெயின் பொறுமையாக போகிறப்ப கீழே குடிச்சிட்டலாம். குச்சியெல்லாம் உருண்டு காவாலத்து உருண்டு ஒன்னாங்க ஒன்னா அப்படி எல்லாம் இறங்கி வந்துட்டோம். செயினை இழுத்தோன்னா அப்பயும் நிறுத்தல வண்டியை நிறுத்தின பிறகு இவங்க அந்த போலீஸ் என்ன பண்றா சிக்னல் பண்ணிட்டான். நிப்பாட்டாத தூக்கு, இங்க போராட்டம் பண்ண போறாங்க, நிப்பாட்டாத தூக்குன்ட்டான். அதன் பிறகு நான் அனிதா மரணத்துக்கு வந்து ரயில் மறியல் பண்ணோம். அதுதான் வந்து பெரிய செய்தி. பெரம்பூர் ரயில் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம். பெரம்பூர் ரயிலில் இந்த பக்கமும் வழி இருக்கும், இந்த பக்கமும் வழி இருக்கும். ரெண்டு பக்கமும் அந்த பக்கம் போலீஸ் போட்டான். அப்போ கருப்பு சட்டை யாரெல்லாம் போட்டு வராங்க எல்லாரும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் டிவி சேனல் சொல்லிட்டோம். எல்லாம் டிவி சேனல் லைவ்ல நிற்குது, லைவ் நேரடி ஒளிபரப்பு நிற்கிறாங்க. சரி சார் போலீஸ் வருது சார், நீங்கள் ரயில் மறியல் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. சரி என்னடா இப்போ ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போக முடியாது. பெரம்பூர் பொறுப்பாளரெல்லாம் அங்கேயே கைதாயிட்டாங்க. சரி நம்ம பண்ணலாம். சரி நாங்கள் வந்து பெரம்பூரில் இங்கே நின்றுட்டு இங்கே எல்லாம் ஆட்டோ பிடிச்சின்னு வில்லிவாக்கத்துக்கு போயிட்டோம். வில்லிவாக்கத்தில் போய் அங்கே வர திருவள்ளூர் ட்ரெயினில் ஏறுறோம். ஏறிட்டு ட்ரெயின் ஃபஸ்ட்டு பெட்டி ஏறிட்டோம். சேனல் எனக்கு கேட்டுங்களாம், சார் எந்த ட்ரெயின் சார்னு கேட்குறான். அவங்களுக்கு ஐஎஸ்க்கு போயிடுச்சு. ஐஎஸ் இல்லை, நம்மள்ட்ட நியூஸ் 7 புதிய தலைமுறை கேட்டுக்கிறாங்க. சார் 2ஆம் நம்பர் பிளாட்பார்ட்டில் இருங்க, திருவள்ளூர் வந்து சென்ட்ரல் போய்க்கு ஒரு ட்ரெயினை மறிக்க போகிறோம். சார் நீங்கள் எங்கே சார் இருக்கிறீங்கன்னு கேட்குறான். போலீஸ் அந்த 2ஆம் நம்பர் பிளாட்பார்ட்டில் இருக்குது. சார் நான் ட்ரெயின்லேயே தான் இருக்கிறோம், வர இருங்கன்னு. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக போலீஸ். நீ இந்த பக்கம் என்னன்னு நீ எங்களை பிடிப்ப, நாங்கள் எல்லாருமே அந்த பக்கம் குச்சிட்டோம். இந்த பக்கம் குச்சி முன்னாடி போய் ட்ரெயின் உட்காந்து ரயில் மறியல் பண்ணிட்டோம். லைவ் போட்டுக்கினே இருக்கானுங்க. இந்த ட்ரெயினை நிப்பாட்ட முடியாது சேலஞ்ச். எப்போதுமே நாம் தமிழர் கட்சி பண்ண போற போராட்டத்துக்கு எல்லாமே ஒரு பெரிய இது அந்த செய்தி பரபரப்பாக உண்டாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ராஜீவ்காந்தி கொலை கட்சி இந்த ஐபிஎல் மட்டும் வருங்க, அது அந்த மாதிரிலாம் நம்ம செய்தி பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஐபிஎல் நம்ம பண்ணணும் போது எழும்பூர் தொகுதியில் நம்ம ஒரு கலந்தாய் கூட்டம் போடும்போது அதில் தான் நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம வந்து ஒரு சார்ட் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து சேவ் காவேரின்னு சாட்டு போய்ட்டு பிடிக்கலான்னு சொல்கிறார். அப்போ இப்போ நிறைய போராட்டங்கள் வச்சுனது பிடிக்கலான்டார். சரி பிடிக்கலாமே, டிக்கெட்டு போடலான்ற. நான் பாக்கியராசன் ஃபோன் பண்ணுறேன்னா கிரவுண்டு உள்ள போய் எதனா பண்ணண்ணா அப்படின்றேன். அதெல்லாம் வேணாண்டா, அண்ணன் திட்டு வர்றான்னு சொல்லிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த காவிரி நீர் மீது நான் தாசபிரகாஷ் அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் முற்றுகை போராட்டம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாரிஸில் போஸ்ட் ஆஃபீஸ் முற்றுகை போராட்டம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பூங்கா நகர் ரயில் நிலையத்திலிருந்து முற்றுகை போராட்டம் பண்ணுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா அண்ணன் என்ன பண்ணுறாரு, பாக்கியராஜ் அண்ணன் டே அப்போ திருமுருகன் காந்தி இவங்க எல்லாருமே ஸ்டேடியத்தில் போகணும், விளையாட்டுத்தில் போகணும்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு. இல்லை நம்ம போய் தான் ஆகணும். சரி அப்போ டிக்கெட் எடுத்துடலாம். டிக்கெட் எடுத்துட்டோம். அப்போ இந்த பூங்காரம் ரயிலத்தில் வந்து நாங்கள் ரயில் மறியல் பண்ணுறோம். அப்போ பிரபா என்ன பண்ணுறான், ரயில் ரன்னிங்கில் இருக்கும்போது கீழே இறங்கி கொடியை காட்டுறான். 2 ரயிலை நிப்பாட்டி அந்த ரயில் 2 ரயிலும் 1 மணி நேரம் நிப்பாட்டி எங்களை வந்து போலீஸ் கைது பண்ண வரான். நீ யாரு கேட்டான், நான் கான்ஸ்டபிள்னா. அண்டா 2 ரயில நிப்பாட்டுனா கான்ஸ்டபிள் பெரிய அதிகாரி கூப்பிடுவான். எஸ்ஐ சார் நீங்கள் யார் சார்? எஸ்ஐ. 2 ரயில நிப்பாட்டுற எஸ்ஐ வந்து எங்களை கைது பண்ணுறதா? உங்களோட பெரிய ஆஃபீஸர் வரணும், இன்ஸ்பெக்டர் வராது. வாப்பா நான் இன்ஸ்பெக்டர்ப்பா, எங்களை டிசி வந்து அரெஸ்ட் பண்ணதான் அரெஸ்ட் ஆகும். 2 ரயில நிப்பாட்டிக்கிறோம், நான் சின்ன கேஸ் ஆகுது வான்னு சொல்லி வரும். ஆமாம் நேரடியாக போட்டு அப்போ கைது ஆகுதுச்சுன்னா நான் மறுநாள் வந்து மேட்ச்சுக்கு போனோம், கிரிக்கெட் போனோம். ஏன்னா அரெஸ்ட் ஆகிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், பிரபா நீ அரெஸ்ட் ஆகாத, அந்த இடத்துல டிக்கெட் இருக்கு, அந்த டிக்கெட்டை நீ வாங்கினவான்னு சொன்னேன். அதற்கு எழும்பூர் தொகுதி ஆள் தான் போகாமல் இருந்து அவன் டிக்கெட்டை வாங்கி வர மாதிரி பண்ணிட்டான். அவன் டிக்கெட்டுக்கு ஆளே செலக்ட் பண்ணி வந்துட்டான். வஜார் இது மாதிரி வஜார் இவங்க வராங்க அவங்க வராங்கன்னா. சரி யார் வந்தாருன்னாக்குது, கேஸு தானே, சரி போகலாம். எனக்கு இன்னொரு 5 டிக்கெட்டு வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு 5 டிக்கெட்டை நம்ம வாங்குகிறோம். இன்னொரு 5 டிக்கெட்டுக்கும் ஆளை ரெடி பண்ணுறோம். அப்போது இது வந்து நம்ம உள்ளே போய் ஆகணும், பெரிய புரட்சி உண்டாகணும். ஆனால் இது செய்தி ஆகணும். முக்கியமாக நம்ம எந்த வேலை சொன்னால் செய்தி ஆகணும். அப்போ ஒருத்தர் வந்து இது செய்தி மட்டும்தான் படம் பிடிக்கணும். அந்த வேலையை மட்டும் தான் அவர் பார்க்கணும். அது வேறு எந்த வேலையும் அவர் பார்க்கவே கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதை நம்ம வந்து பண்ணிடணும். சரி எல்லாருமே மெரினா கடற்கரை உட்காந்துன்னு கொடியெல்லாம் நினச்சி தொடையில் கட்டிக்கின்னு எல்லாம் கட்டிங் டேப் போட்டிக்கணும். தொடையில் கட்டினா துணி தானே அது, கட்டிங்கன்னு லைனில் நிற்கிறோம். லைனில் அந்த வரிசையில் நிற்கும் போது இந்த மேலே பறக்கும் ட்ரெயின் போவோம். நாங்கள்லாம் உண்மையிலேயே கிரிக்கெட்டு பைத்தியம் நினச்சிக்கின்னு எங்களை கள்ளத்துக்கு அடிக்கிறானுங்க. மேட்ச் பார்க்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு வரும்போதெல்லாம் எங்களை அடிக்கிறானுங்க. ஐயோ என்னடா அங்கே நிறைய குழுக்கள் எல்லாருமே அந்த. அதுக்கப்புறம் அந்த கருணாஸ்டிரம் ஒரு கலவரமாக இருக்குது. சரி எப்படி ஆயிடுச்சு, உள்ளே போயிடணும். அதில் வர ஐஏஎஸ்லாம் மூஞ்சை பார்த்துன்னு இருந்தாங்க. அது மூஞ்சில் இதெல்லாம் இந்த புலி வேஸ்லாம் விட்டு
தெரியாதுன்னு அங்கே போயிட்டோம். போனோம், எங்களுக்கு பார்த்தா மேலே குத்துட்டா மொட்டமா இல்லை, என்னடா அது கீழே இருக்கு எகிரி குச்சாங்க. நாங்கள் வந்து உள்ளே ஓடினோம், மைதானத்துக்குள்ளே ஓடினோம் தான் பிளானு. ஆனால் குத்துக்கிறட்டுக்கிட்டு மேலே பால்கனி குத்துக்கிறான் லாஸ்ட்டு. என்னடா இவ்வளோ தூரத்தில் குத்துருக்குறானுங்க, எப்படி அது செய்தி ஆகுது. சரி, அது 3ஆவது மாதிரி எல்லாரும் உள்ளே போயிட்டீங்க. எல்லாம் உள்ளே போயிட்டோம், எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். அது எல்லாத்துலையும் மேலே எல்லா கடையிலையும் போலீஸ் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் நாங்களே வந்து சொல்லிட்டோம் டைம் என்ன பார்த்துக்கணும். சரியாக 7 எல்லாரும் ஒரே டைம் வச்சு இங்கே வாட்சில் வச்சுட்டோம். சரி, 7:10க்கு கீழே இருக்கிற அந்த பால்கனிக்கு எல்லோரும் வந்துடணும். எல்லாருமே எங்ககிட்ட அங்கே வந்துடணும். 1 2 போறதுக்கான வழி இருந்தது. கீழே போகலாம். இந்த பால்கனி சொல்லுவாங்க, அது நாற்காலி வரிசையாக இருக்கும். முன்னாடி இந்த இடத்துல எல்லாம் ஆர்கனைஸ் ஆகிடணும். கரெக்டாக பார்த்துங்க. சரி, டைமை பார்க்குறோம். அந்த டைமை பார்த்து எல்லாரும் முகத்தை பார்க்குறோம். சரி, ரெடி ஒருத்தரா கீழே போகிறோம். இறங்கி போகும்போது இந்தியா ஒரு நாடா, ஐபிஎல் ஒரு கேடா, எல்லாம் கோஷம் போட ஆரம்பிக்கிறோம். கோஷம் கேட்குது, ரொம்ப தூரம் கேட்காது. அதுக்கப்புறம் காலில் இருந்த செருப்பு ஷூ தூக்கி அடிக்கும் போது தான் அந்த செருப்பு மைதானத்துள்ள போய் சேர்ந்த பிறகு தான் அதுதான் செய்தியாக இருக்கு. இப்போ விராட் கோலியும் டூப்ளெக்ஸ் அவன் அந்த ஷூவை கையில் எடுக்கிறான். அந்த ஷூவை கையில் எடுத்த தான் அந்த செய்தி சர்வதேச செய்தியாக மாறுது. ஏன்டா செருப்பால் அடிக்கிறீங்க எங்களன்னு கேட்குறான். எதுக்காக இதுன்னு கேமரா எல்லாம் திரும்புது. அப்புறம் எங்களை வந்து இந்த நம்ம வச்சு ஆள் தான் எடுக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 3 பேரை வாகைவேந்தன், ராஜ்குமார், பொன்னுவேலி, இவங்க 3 பேரை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க கைது பண்ணி கூட்டு அவங்க இடத்துல ஊடகம் இருந்துக்குது, இவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க இந்த கோஷம்னா எழுப்பலாம், இந்த இதில் இல்லை. அவங்க நம்ம கூட தான் நாங்கள் போனதில் வந்து 10 பேர். 10 பேரில் வந்து வாகைவேந்தன், பொன்னுவேலி, ராஜ்குமார், பிரபா, இன்னொரு எக்ஸ்ட்ரா இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நான் சரவண பிரகாஷ். அப்போ நாங்கள் எல்லாம் போகிறோம். போனால் எங்களுக்கு முன்னாடி 3 பேரை குடிச்சுன்னு வேறு படிக்கல இறக்கிட்டாங்க. அப்போ என்ன சரவண பிரகாஷ், பிரபா 3 பேர் வேறு வழியாக இறக்குறாங்க. இறக்கும் போது நாங்கள் அந்த பனியன் தான் போட்டோம். உள்ளே போனால் அந்த ஐபிஎல் பனியன் தானே. அப்புறம் போகும்போது பனியன்லாம் கீழ்ச்சி போட்டதுனால, அதாவது ஜனம் வந்து க்ரௌடு வந்து என்ன பண்ணிச்சுன்னா நம்மளை இழுத்து போலீஸ் விட்டு நம்மளை இழுத்து ஆரம்பிக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஐபிஎல் அவங்க எதிரான முழக்கம் போட்டானுங்க. அந்த கையில் வச்சிருந்த பர்கரு, கூல்ட்ரிங்க்ஸு அதெல்லாம் தூக்கி மேலே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க ஆதரவா அதில் ஒருத்தன் சவுனை தூக்கி அடிச்சா மண்டை கேராயிடுச்சு. இதில் அப்படியே சரிட்டு கீழே இறங்கி வரோம். வேற போலீஸ் என்ன பண்ணுறாங்க, நம்மளை தூக்கின்னு போய் வேறு கேட்டில் வந்து அந்த கேட்டுக்கு போகாது, இந்த கேட்டுக்கு போங்க, அந்த கேட்டில் மீடியா இருக்குது. நான் ஆனால் நம்மளை திறந்த கேட்டில் தான் மீடியா இருந்து. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து கொடியை எடுத்து காமிச்சதெல்லாம் வந்து பெரிய அளவில். ஆமாம், அதான் எல்லார்கிட்டையும் கொடி இருந்து எல்லாரும் எடுத்து அந்த கொடியை காட்டின பிறகு தான் அந்த பெரிய இஷ்யூவே என்னடா அதுன்னு இவங்க தான் பண்றாங்க. இன்னொரு குரூப்பும் வந்துச்சு. ஆனால் அவங்க அந்த செய்தி வரல, அவங்க முழக்க மட்டும் தான் போட்டாங்க. ஆனால் நாங்கள் பண்ணது தான் பெரிய அது இஷ்யூ ஆகி இந்தியா டுடே வரைக்கும் செய்தி ஆகி அமெரிக்கன் நியூஸில் வருது. எனக்கு காவல் நிலையத்தில் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ உண்மையை சொல்லணும்னா நானும் அங்கேருந்து தான் பார்த்தேன். அப்போதைக்கு நான் வந்து அமெரிக்காவில் தான் இருந்தேன். ஓ அப்படிங்களா? பிரபா வந்து நடந்து போறாருல, அதாவது போலீஸ் வந்து இது பண்ணி பிரபா கூட்டிட்டு போறாரு. பிரபா வந்து தனியா நடந்து என்ன முன்னாடி போறாரு. முன்னாடி சட்டை எல்லாம் எடுத்து போவாங்க. சட்டை எல்லாம் நீங்க முன்னாடி சட்டை எடுத்துன்னு வருவான். ஆமா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஊடகம் இருந்தாங்களே பத்திரிகையாளரு, அவங்களே எல்லாருமே கோஷம் எழுப்பிட்டாங்க. நம்ம நாடா இந்தியா ஒரு நாடா, ஐபிஎல் ஒரு கேடான்னா இவங்க எல்லாருமே பத்திரிக்காரன் பேரு எல்லாம் பத்திரிகாச்சுங்க எல்லாம் வாழ்த்துக்கள் மீடியாக்காரன் கத்த ஆரம்பிச்சான். உணர்வான்னு இருந்துச்சு. அப்புறம் எங்களை ட்ரிபிள்கேணி போலீஸில் உட்கார வைக்கிறாங்க. சட்டை இல்லை, எனக்கு சட்டை இல்லை பார்த்துட்டு ராஜீவ்காந்தியும் நம்ம அண்ணன் சுரேஷ்குமாரும் தான் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் ஒரு சட்டையை வாங்கின்னு ஓடிறாங்க. சட்டை போடுறான்னு. இப்போ ராஜீவ்காந்தி தான் எங்களோட படம் எடுக்கிறார், அந்த காவல் நிலையத்தில் உட்காந்துக்கிற படத்தை. அந்த படம் தான் இன்னி வரைக்கும் அந்த பேசும் போடுறாரு. அவர் தான் ஒரு ஃபோனில் எடுக்கிறார். எடுத்துகிட்டு எங்களை அப்படியே சுற்றின்னு அப்புறம் போய் தேனாம்பேட்டை அண்ணா சாலை போலீஸில் உட்கார வச்சுட்டாங்க. அண்ணாலாம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் வந்து கைதாகி உட்காந்துருக்காரு. அப்புறம் அண்ணா வரார். பெரிய கலவரம், வெளியில பெரிய பிரச்சனை. நாங்க பண்ணது இங்க, ஆனா வெளியில பெரிய கலவரம், நிறைய பேருக்கு அடி கூத்த. நம்ம ஆளுங்கலாம் எழும்பூர் தொகுதி ஆளுங்கலாம் பாதி பேர் ரத்த காயம். அதுல களஞ்சியம், வெற்றிமாறன் எல்லாருக்கும் அவ்வளோ. சரி, அதுக்கப்புறம் அண்ணன் வந்தார். அண்ணன் வராரு பார்க்குறாரு. நான் வீட்டிலேருந்து தம்பிக்கு ஃபோனை போட்டு, டெய்லி ஜீன்ஸ் பண்ண செட் ஆகுது, ஜெயிலில் 2 லுங்கி எடுத்துன்னு வா. நான் ஸ்டேஷனில் லுங்கியை கட்டிக்கினேன். அண்ணன் வந்து என்னடா லுங்கினார், ரெடி ஆகிட்டேன்னா அப்படின்னா. சரிடா அப்படின்ட்டு அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே சிறைக்கு போனால் அந்த ஐபிஎல்லில் போகிறப்போ அந்த வந்து நாங்கள் வந்து ஒரு போராட்டம் மாரியே இல்லை. எல்லாம் இப்போ நிறைய பேர் இப்போ இல்லை கட்சிக்குள்ள. அப்போலாம் ஒன்றா ஒரே அறையில் இருந்து சின்ன சின்ன செல்லு தான், ஒரு செல்லில் 2 பேர் தான் படுக்க முடியும். ஆனால் அதுலேயே 10 பேர் தான் இருப்போம். அப்படியே தான் இருப்போம், ஒன்றா இருப்போம். ஒரே அது ஒரு டூர் மாரி வந்து அந்த போராட்டத்தை வந்து நாங்கள் எதிர்கொண்டோம். அப்போ நிறைய தான் அதை ஒரு
அதான் கட்சியில் எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு ஒரு கைதார இப்போ உள்ள கட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைது திருமணம் கூட்டு போனால் ஓடிடுறாங்க நான் வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டயத்தில் நிறைய கைதுகள் தொடர்ச்சியாக வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கைதாக இருக்கு. ஆனால் ரொம்ப எளிதாக அதை வந்து ஒரு அந்த இடத்தையும் தனக்கானதை தன்மையப்படுத்த மாற்ற ஆரம்பிச்சாங்க இல்லையா நாம் தமிழ் கட்சி. அங்கே வந்து ஒரு நகைச்சுவா அந்த இடத்த கடக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும், அடி வாங்கினாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், இல்லை குடும்பத்தில் சிக்கல்களை விட்டு, இல்லை பொருளாதார இழப்பாக இருந்தாலுமே சரி, இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய இழப்பை தாண்டி தானே இந்த கட்சி இந்த இல்லை. அது என்ன தெரியுமா ஆச்சு நம்மளுக்கு? இப்போ நம்ம பொதுவாக நம்ம ஒரு மனுஷனாக பிறந்துட்டோம், ஒரு அதிமுகவில் இருந்தோம், திமுகவில் இருந்துட்டோம், அதெல்லாம் கடந்து வந்துட்டோம், ஓட்டை போட்டோம், இதோ வட்டை சிலர் பகுதி சிலர் பொறுப்பு வாங்கிட்டதை விட நாம் ஒரு வரலாறு ஒன்று நம்ம படிக்கிறோம், ஒரு வரலாறை படிக்கிறோம். இவங்க இதுக்காக போராடினாங்க, அவங்க அதுக்காக போராடினாங்க, இப்படியெல்லாம் வந்து வரலாற்று தொடர்ச்சியாக வரும்பொழுது நம்ம கடைசியாக நம்மளுக்கு வந்து கண் முன்னே முத்துக்குமார் இறக்குறாரு, அதுக்கப்புறம் தங்கை அனிதா அந்த போராட்டங்கள். ஆனால் இந்த போராட்டத்துக்கு எல்லாமே நாமும் போராடி இருக்கிறோன்றதுல அந்த தற்பெருமை தான் நம்மள வந்து ஊக்குவித்து நினைச்சு என்னடா இது ஒரு நியாயத்துக்காக. அப்போ இந்த மக்களின் பிரச்சனைக்கு, இந்த மண்ணுக்கான பிரச்சனைக்கு ஐநாரும் போராடிக்கிறான்ல, அந்த வரலாற்றில் அந்த ஓரமாக அந்த கடைசி பக்கத்தில் அந்த கடைசி ஏதாச்சும் அவன் பேருக்கு வந்து பதியாதான்றதில்ல, அந்த திமிர் நம்மளுக்கு வந்துச்சு. ஏதோ நாமளும் இருந்துட்டோம், நம்ம பசங்க கூட இருந்தோம், எங்கேயும் வெளியே போவோம், சரக்கு அடிப்போம், சினிமா பார்ப்போம், கூத்தடிப்போம், என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். அதை மீறி அந்த கட்டத்துக்குள்ளே நான் இந்த என் நட்புக்குள்ளே இருந்து நிறைய நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க, என்னடா நீ விட்டுட்டு போகிறேன்னு. நீங்கள் சொன்ன நம்ம 2014 நான் இந்த சலகேஸில் போயிட்டு வரும்போது எங்களை செகண்ட் ரிமாண்டு கூப்பிட்டு வராங்க. 15 நாள் ஆனால் திருப்பி கோர்ட்டு கூப்பிட்டு சரண்டர் பண்ணோம். 2வது ரிமாண்டு கூப்பிட்டு வராங்க. 2வது ரிமாண்டுக்கு வரும்போது ரொம்ப வந்து வறுமை கொஞ்சம் நெஞ்சு வரும்போதுலாம் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அப்போ பையனுக்கு 3 வயசு, பொண்ணுக்கு 2 வயசு குழந்தைங்களுக்கு 2 பேருக்குமே அம்மா போட்டுக்குது. அப்போ தம்பிங்க அட்வொகேட் தம்பிங்க தான், அந்த தம்பியை கூப்பிட்டு என் கூட பண்ண தம்பி வர வச்சுட்டா 2 பேருக்கும் அம்மா போட்டுக்குதுன்னா அப்படியே கொஞ்சம் இந்த நம்ம அந்த வண்டியிலேருந்து நம்ம அப்படியே ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் அது கண்ணில் மட்டும் தண்ணி வந்துன்னே இருக்குது. அதுலேருந்து அப்படியே வீட்டில் இருக்கோம், போவோம், அப்படியே பார்த்துலாம் இருக்க சொல்லு அதாவது ரேஷனில் அடிச்சு இதெல்லாம் வாங்கி போட சொல்லு அது நம்ம கட்சிக்காரெலாம் ரொம்ப மாட்டேன். ஐபிஎலுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கட்சிக்காரெலாம் பார்க்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதுதான் ரொம்ப வந்து நாடா இது குழந்தைங்களுக்கு மாதிரி அம்மா போட்டுக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோமே போயின்னுக்கிறோமே, ரொம்ப அது அவர் ரொம்ப உடலாக அந்த. ஆனால் அதெல்லாம் மீறி நம்ம இருந்த இப்போ போராட்டத்துந்து வேறு. ஆனால் ஒரு வறுமனையில் இருந்துக்குன்னு நம்ம வந்து ஒரு குடும்பத்தை விட்டுட்டு குழந்தை குட்டியில் பட்டினி போட்டு இந்த போராட்டத்தில் அதெல்லாம் உழைவேலை நம்மளை பாதிச்சு. ஆனால் ஒருபோதுமே வந்து கட்சி வந்து என்னை பெயில் எடுக்கலை, எனக்கு கட்சி வந்து பார்க்கலன்றத வருத்தமே எனக்கு துளி அளவு இருந்ததில்லை. இன்றைக்கி வரானுங்க எனக்கு கட்சி பார்க்கல, நான் கட்சிக்கு எவ்வளோ உழைச்சேன், என்ன வந்து கட்சிக்காரன் பார்க்கல, கட்சியும் அவனை பார்க்கணும். அன்றைக்கெல்லாம் ஒரு உணர்வாக நம்ம தான் கட்சி. அதை நிறைய பேர் சொல்லாங்க, நான் எவ்வளோ உழைச்சிக்கிறேன் தெரியுமா, அந்த இதில் உழைச்சிக்கிறேன், காலை தேஞ்சி உழைச்சிக்கிறேன், நைட்டு உழைச்சிக்கிறேன். யாருக்கு உழைச்சேன்? அப்படி என்ன உழைச்சேன்? அப்படி என்ன யாருக்கு உழைச்சேன்? அப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து 1% வாக்குகள் தான் வாங்கி இன்னைக்கு வந்து 8.2% வாக்கி இல்லை பெருங்கட்சி. நீங்கள் 2016 தேர்தலில் வந்து அண்ணன் வந்து கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, மனைவி நிப்பாட்டு பெண்கள் தொகுதிலான்னு சொல்கிறாரு. நான் வீட்டில் கூப்பிட்டு சொல்கிறேன், மாரி நிப்பாட்ட சொல்கிறாங்க, நில்லுன்ற நிப்பாட்ட சொல்ல அண்ணங்கிட்ட வந்து பெண்கள் தொகுதி நான் பெண்ணை நிப்பாட்டுறேன், நீ வந்து வேலையை செய்யன்னு சொன்னார். நான் அப்பவுமே கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு மாட்டி பண்ணங்கிட்ட அப்படியாண்ணா அப்படி உரிமை அதான் அப்படியாண்ணா பெண்கள் அண்ணா யாருண்ணா அப்படின்னு நான் நிப்பாட்டுறேன்டா அண்ணன் சொல்கிறேன் போய் வேலையை செய்யுங்கடா அப்படின்னாரு. ஏன்னா எங்கள் தொகுதியில் பெண்கள் இல்லையானு கேட்டேன். அவரு இருக்காங்களா கூப்பிட்டு நான் போ அப்படின்னாரு. சரி நம்ம போய் மனைவி போய் கூப்பிட்டு தான் திட்ட போகிறாருன்னு நம்ம கூட அண்ணன் ஒருத்தர் இருந்தார். என்ன அக்கா தான் வேட்பாளர், இப்போ அக்கா கூப்பிட்டு வானா அப்படின்னு. அது ஏது படிக்க தெரியாது, அது ஒரு கூப்பிட்டு யாரை கேட்டு சொன்னேன். சரி நீ கூப்பிட்டு வான்ட்டேன். சரி நான் அக்கா தானே அப்படின்னா. அக்கா எத்தனை படிச்சுக்கிறாங்கன்னாரு. 8வது தானே படிச்சுக்கிறாங்க. சரி வேற யாரும் இல்லையானாரு. உன் தொகுதியில் கட்சி பொறுப்பாளரான்ல அவன் மனைவி, அவன் அக்கா தங்கை, அவங்க அம்மா எல்லாரும் கூப்பிட்டு வந்துட்டார். எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டேன். சரி அவங்க மனைவி எல்லாரும் கூட்டு போயிட்டேன், நம்ம மனைவியும் கூட்டின்னு போயிட்டேன். எங்கள் மனைவி கூட்டு போய் வந்துட்டேன். என்னடா நீ இப்போ மனைவி நிப்பாட்டுறதான்னு கேட்குறாரு. அவன் என்ன பண்ணான், தம்பி நம்மளால்னா அவங்க மாசமாக இருக்கிறாங்கன்னு. சரி உங்கள்கிட்ட நீ போ, டேய் நீ நிப்பாட்டுதான்டா, மனைவி என்னடா படிச்சுக்கணும், +2 படிச்சுக்கணும். அதனால் என்கிட்ட காசு இல்லைண்ணா. டேய் எதுக்குடா உனக்கு காசு, உனக்கு எதுடா காசு நிற்குது, டேய் நீ கூட போகிறான்னு பிரச்சாரத்துக்கு வர போகிறானுங்க, அவனுக்கு கஞ்சியை கூட குடிச்சு உங்களுக்கு எது காசு, அப்போ பணம் இல்லாமல் இருக்காது, எதுக்கு நீ காசு, அப்போ நீ பணத்தை செலவு பண்ண போகிறேன்னா உண்மை இல்லை அர்த்தம்ல, நில்லுனா நிற்கணும்ல, எதுக்கு நிற்க மாட்டேன்னு மிரட்டின பிறகு திருப்பி இன்னொருத்தருக்காக இப்படி திரும்ப நீ தான் படிச்சுக்கிறேன் கேட்டாரு. நான் பிஏ முடிச்சுக்கிறேன். நான் பிஏ முடிச்சுக்கிறியா ஏண்டா பட்டதாரி போன வீட்டில் வச்சு நீ எது நடத்துன்னு வேட்பாளர் நீ நிற்கிறதா நம்ம ஆடினார். நான் என்ன நல்லா கேட்டுக்கிறேன் நில்லுன்னு, எனக்கு தேவையில்ல நீ தான் போயிட்டு என்ன கூட்டு போறேன் அண்ணா சொன்னோன்னே நான் நிற்கிறேன். நான் அது சரி நான் சொன்னேன், நான் நிற்காத, நான் நிற்க மாட்டேன், நீ நான் மிரட்டுறேன், நீ அப்படின்னு நீ தான் வேட்பாளர் போமான்ட்டார்.
சரி அண்ணன் கேட்டோடனே உடனே அதான் பதிலே கிடையாது. இல்லை சரி, அந்த தேர்தலை நிப்பாட்டும் போதெல்லாம் நம்மள வந்து ஏளனம் பேச்சு, இலக்கணம் பேச்சு, நம்ம வறுமை, சொந்த வீடு இல்லை, வீட்டு ஓனர் திமுககாரு, நாடா வேட்பாளர் நிப்பாட்டுற சின்ன குழந்தைங்க, பிரச்சாரத்துக்கு ஆள் இல்லை, ரொம்ப வந்து அதனால கேலி கிண்டல் நம்மள வந்து அப்படியே ரொம்ப காதுபடவே பேசுவாங்க. சரி என்னடா பண்ணுறது, அப்படியே போங்க கால் எடுக்க போயின்னு குழந்தைங்கள தூக்கி நடந்தேன்னு அந்த நேரத்தில் குழந்தையும் ஆமாம் குழந்தைங்களும் கூட்டணும், 2 பேரையும் கூட்டுக்கணும், 2 குழந்தையும் கூட்டுன்னு தான் போனோம், இவங்களையும் கூட்டுன்னு போனோம். அந்த டைமில் அந்த உழைப்பு நம்ம கூட உழைச்சாங்களா, அதெல்லாம் வந்து ஆமாம் அதெல்லாம் ரத்தம் சிந்திய உழைப்பு, அதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது. அவங்களா வருவாங்க, அவங்களா டீ குடிப்பாங்க, அவங்களா சாப்பிடுவாங்க, அவங்களா போராண்டு போயின்னு இருப்பாங்க. அப்படி தான் எல்லாம் தெரியுதுலையுமே எல்லாம் உழைச்சாங்க. இப்போ திடீர்னு வராங்க பாரு, இந்த புது மாப்பிள்ளைங்க தான் இருக்காங்களா, அவங்க தான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. இந்த முந்தைய நான் உழைச்சேன், நான் போனேன், என்ன செஞ்சேன், ஏதாவது செஞ்சேன். அதை என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நிதியோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்களே, அது கொடுத்தது யாரு கொடுத்த, நீ கட்சி கொடுத்த, கட்சின்றது யார் உன் தாய், நீ நேசிச்சுனா உனக்கு தாய், நீ காதலிச்சுனா உனக்கு காதலி, நீ கட்டிக்கினா மனைவி, நீ உடனே தான் ஒரு அம்மா அப்பாவுக்கு, ஒரு பொண்டாட்டிக்கு, ஒரு காதலிக்கு, ஒரு பெத்த தாய்க்கு நீ செலவு செஞ்சு உழைச்சி இதை சொல்லி காட்டுறேன்னா அது வந்து சாத்தியமே இல்லை. நிச்சயமாக அது எனக்கு தாயாக இருக்குது, நான் நேசித்தாருன்னு வந்து மனைவியாக இருக்குது, காதலியாக இருக்குது, என்னோடய உறவு அது. அந்த உறவு எப்படி வேணாலும் எனக்கு பயன்படுத்திக்க வேண்டியதான். அதை நீ செலவு செஞ்சுட்டு அதுக்கான நேரத்தை வீணடிச்சிட்டு நான் வந்து என் புள்ளிக்கு ஒரு அப்பங்காரன், நான் உனக்கு உழைச்சேன், நான் உழைச்சி சோறு போட்டேன்னு சொல்கிறான்ல, அது எப்படி கேவலமானதோ நீ கட்சிக்கு வச்சு சொல்லி காட்டுறல, அது மாதிரி. அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆமாம் அதுதான் அண்ணன் சொல்கிறாரு, எல்லா கட்சியும் வந்து ஒரு நிவாரணம், ஒரு பொருளை கொடுத்து அதை செய்தி ஆக்குவாங்க. இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர் வந்து போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணும்போது எல்லாருமே இந்த உணவு போட்டுனே இருந்தாங்க. என்னை வந்து வெண்ணிலா கூட கேட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து உணவு போடுறீங்களா, ஏன் நீங்கள் வந்து பதிவு பண்ணலை? இல்லை அது எப்படி நான் பதிவு பண்ணுறது, இருக்கிறவங்க எல்லாமே என்னோட ஊரை சார்ந்தவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, அதில் பாதி பேர் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாங்க அக்காங்க. அப்போ நான் சாப்பாடு போடுறத நான் ஃபோட்டோவோ நான் இது போட்டேன்னா அது அவனும் பாதிக்காதா? அப்போது நம்ம அப்பா அம்மா கொடுக்குறத வந்து அண்ணன் தான் போடக்கூடாது சொல்லிக்கிறாரில்ல, அப்புறம் என்ன அது உறவு முறை? இன்றைக்கி கூட நம்ம வந்து தம்பி அஜித் குமாருக்கு வந்து நம்ம போய் 5 லட்சம் கொடுத்தோம். ஆமாம் 5 லட்சம் கொடுத்தோம், சத்தமே இல்லாமல் கொடுத்தோம். அது செய்தி இல்லை, அரசு 5 லட்சம் கொடுத்துச்சு, நான் தமிழ் 5 லட்சம் கொடுத்துச்சு. இன்றைக்கி நம்ம தங்கச்சி கார்த்திகாவுக்கு நிதி கொடுத்தோம், எல்லாரும் விளம்பரம் பண்ணா. ஆனால் நாம் தமிழ் கட்சி மாவட்ட செயலாளர் போய் 50,000 கொடுத்துட்டு வராரு, கட்சி கொடுக்கல. இன்றைக்கி ஒரு கட்சி 50,000 தருது, ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்ம மக்கள் நம்மளுடன் பிறந்த கொடுத்ததை அதிகான விளம்பரப்படுத்தி பெருமை அடையணும். அப்போது 2000 கடமை. அப்போ 2015 வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுக்குறோம், இந்த வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுக்குறோம். அப்போ ஒரு அண்ணன் வந்து என்ன கேட்குறாரு, அதிமுக அண்ணன் கேட்குறாரு, நீ எல்லாருக்கும் உதவி செஞ்ச, எலெக்ஷன் ஒன்று ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்குறாரு. அது ரொம்ப கேவலமான பேச்சு. நான் உதவி செய்கிறது அண்ணன் சொல்கிறது, ஆனால் பிறவி கடன் எனக்கு, நான் அது போய் நான் உதவி பண்ணேன்னு ஓட்டு போட்டுன்னு கேட்குறது ரொம்ப கேவலமான பிறவி. அது அதிமுக திமுக தான் செய்யும், நான் செய்ய மாட்டேன், நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ நம்ம நல்லது செஞ்சோம் எனக்கு செய்யின்னு சொல்கிறது வந்து அதுவே வந்து சமூக குற்றம், அதுவே நீ ஊழலுக்கான அது வேலையாகிடும். நீ ஓட்டு போட்டால் போடு, போடலாம் போ. ஆனால் உனக்குன்னு ஒரு பிரச்சனைனா இங்கே நாம் தமிழ் நிற்கும், சீமான் தம்பிங்க நிற்பாங்க, சீமான் நிற்பான்ற அந்த உறுதுணை அண்ணன் சொல்லி கொடுத்து வளர்த்தார். டேய் ஒரு தாய்க்கு தங்கச்சி கொடுத்து எதிராக நீ பதிவு போடுறியா, நீ கொடுத்தது எதிராக சொல்லி காட்டுற போடுறேன்னு. இன்றைக்கி என்னோட நண்பர் கூட ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் விக்னேஷ்க்கு, நீங்கள் தம்பி விக்னேஷ் நீங்கள் எதுவுமே கொடுக்கல, அதை நான் ஏன் சொல்லணும்? உன் பாருக்கு அதுக்கு நாங்கள் கொடுக்கலன்றது கொடுக்காமலே இருக்கட்டுமே, நான் ஏன் கொடுத்ததை சொல்லணும்? என் தம்பி கொடுத்தா நான் ஏன் உனக்கு ஏன் சொல்லணும்? அது அந்த குடும்பத்துக்கு தெரியும், அந்த குடும்பத்துக்கு உண்மையில் என்னன்னு தெரியும். அவங்க அதை மறைச்சி பேசலாம். இன்னை வரைக்குமே அந்த வழக்கில் நான் A1 அண்ணன் A2, தம்பி விக்னேஷில் நான் தான் அனுமதி வாங்குகிறேன். அன்றைக்கி சேடு நான் சொல்கிறேன், சேடு இருப்பார், அப்போ தான் சொல்கிறார் போட்டு அந்த வழக்குலேயும் விக்னேஷ்லேயும் நான் அந்த அனுமதி வாங்கினால குற்ற வழக்காயிடுச்சு. அவனால் நான் தான் விருப்பப்பட்டு உணர்வு கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தம்பி சொல்லிட்டான். நிறைய வழக்குகள் வந்து நம்மக்கிட்ட வந்து நிற்கிது. இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 2010 இன்னைய நேற்றைய தேதி வரைக்கும் நீதிமன்றம் ஏறாத வாரமே இல்லை. எல்லா நாளும் நீதிமன்றம். நானும் கேட்கணும் தான்.